ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்ப இருக்க காலகட்டத்தில் ஜிஎஸ்டிக்கு ஒட்டனாப்புல ரெடி டு ஆக்குப்பைல புது வீடு எங்கன்னா கிடைக்குமா? இங்க ஒரு சூப்பர் வீடு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ் பாக்குற தூரத்துல இந்த வீடு தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கிறது. கட்டி முடிச்சு ரெடி டு ஆக்குப்பை ஸ்டேஜ்ல இருக்கு. சும்மா 900 1000 இல்ல 1620 சதுரடி லேண்டு. பில்டப்பே 1500 சதுரடிங்க. கிட்டத்தட்ட ஹாலு பார்க்க பார்ட்டி ஹால் மாதிரி செம்ம பெருசா இருக்கும். 100% வாஸ்து முறைப்படி 100% செங்கலை யூஸ் பண்ணி பக்கா குவாலிட்டியில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடு மட்டும் இல்லாம பக்கத்துலயே பிளாட்டும் ஒன்று சேலுக்கு இருக்கு. வாங்க ப்ராஜெக்ட் பார்த்த மாதிரி அவரை பார்க்க முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வேண்டாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. நீங்க சென்னையில லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப இது உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. சென்னையில இருக்க எல்லா பில்டர்ஸுமே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் இது. ஏஆர்கே ஈவென்ட்ஸால கண்டக்ட் பண்ற இது உங்கள் சொத்து மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 கம்மிங் ஆகஸ்ட் 17-18 தேதி நம்ம ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோட்ல இருக்க ஸ்ரீ வாசுதேவா திருமண மண்டபத்துல நடக்க போகுதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க எல்லாருமே வரலாம். 60க்கும் மேற்பட்ட பில்டர்ஸ் வர போறாங்க. 300க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்டுகள் அந்த இடத்துல இருக்க போகுது. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த ப்ராப்பர்ட்டி நீங்க தேடி பிடிச்சு வாங்கிக்கலாம். மறக்காம வந்துருங்க, அங்க சந்திப்போம். இந்த ஒரு கேரட் கம்யூனிட்டிக்குள்ள கட்டிக்கிட்டு இருக்க வீடு, கட்டி முடிச்சு ரெடி டு ஆக்குபைல இருக்க வீடு பிளஸ் ஒரு பிளாட், இது மூணுமே சேலுக்கு வந்திருக்கு. இது மூணுமே ஒரே வீடியோல பார்க்க போறோம். சரியா? இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறது எக்ஸாக்ட்டா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ஸ் மட்டுமே. திரும்பவும் சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க நம்ம பிளாட்டும் பார்க்க போறோம், கட்டி முடிச்சு ரெடி டு ஆக்குபைல இருக்க வீட்டையும் பார்க்க போறோம், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க வீட்டை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம கட்டி முடிச்சு ரெடி டு ஆக்குபைல இருக்க இந்த டபுள் பெட்ரூம் பங்களாவை பார்த்துருவோங்க. ஏன் இதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, லேண்ட் ஏரியா அந்த அளவு பெருசுங்க. 1620 சதுரடி, மோர் தென் அரை கிரவுண்டுக்கு மேல, கிட்டத்தட்ட 3/4 கிரவுண்ட் வைங்களேன். அதுவும் கார் பார்க்கிங்க பாருங்க. 2 பெரிய பெரிய கார் பக்கத்துல விடலாம். அதை விட்டா கூட தாராளமா 2-3 பைக்கை விட முடியும். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங். ஸோ ஃப்ரீயா சொல்லணும்னா ஒரு பெரிய காரை விட்டுட்டு பக்கத்துல ஒரு 5-6 பைக் விட முடியும். இல்ல நான் 2 காரை விட்டுட்டு தாராளமா ஒரு 3-4 பைக்கை விட முடியுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பார்க் இருக்கு. ஓகேவா? நான் அதை காட்டுறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முகப்பு, இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் 30 அடி ஃப்ரண்டேஜுங்க. 30 அடி ஃப்ரண்டேஜ்ல 30 அடி ரோட்டுக்கு மேல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வீட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். என்ன கேட்டீங்கன்னா, நான் வாங்க போற ஒரே வீடு இதுதான். ஃபர்ஸ்ட் வீடு இதுதான். பெஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பெஸ்டான பங்களா இதுன்னு நான் சொல்லுவேன். பெரிய லேண்ட் ஏரியா, மிகப்பெரிய ஃப்ரண்டேஜ், 30 அடி ரோடு. அதுவும் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ் அப்படின்னும் போது சான்ஸ்லெஸ்ங்க. இந்த வீட்டு மாடியில இருந்து பார்த்தா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடும் ரயில்வே ஸ்டேஷனும் தெரியும். சரி, இந்த சைட் அமைச்சிருக்க லொகேஷன் நம்ம மறைமலை நகர் நகராட்சியில ஒன் ஆஃப் த வெல் டெவலப்டு ஏரியாங்க இந்த மறைமலை நகர். இப்படிப்பட்ட மறைமலை நகர்ல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நடந்தே போகக்கூடிய தூரத்துல அருமையான வீடு தாங்க இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்கிறது. கார் பார்க்கிங்கை தாண்டி காரிடார் ஸ்பேஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன காரிடார் ஸ்பேஸ் இங்கே ஸ்டெப்பர் ஸ்டாண்ட்லாம் வச்சுக்கலாம். நீங்க இதை தாண்டி மெயின் டோர். ஓகேவா? சேஃப்டி கேட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ தேக்கு மரம் மெயின் டோர் தாண்டி வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறோம். குறைஞ்சபட்சம் 30 சேர் போட்டு 30 பேரை வச்சு ஒரு ஃபங்க்ஷனே பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஹாலுங்க இது. நான் சும்மா சொல்லணும்லாம் சொல்லலைங்க, உண்மையிலேயே இது ஹால் மினி பார்ட்டி ஹால் சைஸ்ல இருக்குங்க. சரியா? இவ்வளோ பெரிய ஹால் ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். எப்படி இவ்வளோ பெருசு கிடைச்சது அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா. 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால செம்ம அட்வான்டேஜ். வீடு ஃப்ரண்டேஜ் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் தாண்டி லேண்ட் ஏரியா 1620 சதுரடி. வாஷ் பேஷன் ஒன்று, பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். ஓகேவா? இங்க லேண்ட் மட்டும் பெருசு இல்ல, பில்டப் ஏரியா 1550 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் லேண்டை ஃபுல்லா கவர் பண்ணி சைட்ல செட் பேக்கை மட்டும் விட்டு இடத்தை வேஸ்ட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறது. இங்க டிவிக்கான ப்ரொவிஷன், ஆப்போசிட் வால்ல உங்களுக்கு சோஃபாக்கான ப்ரொவிஷனுங்க. ஹால் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால 3 பெரிய பெரிய விண்டோஸ் உடன்லயே பண்ணிருக்கிறது. இட்ஸ் நாட் a UPVC விண்டோஸ், இட்ஸ் 100% உடன் விண்டோ தான். ஸோ குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா இந்த வீட்டை நீங்க வந்து பாருங்க. வீடு தரமா இருக்கும், உங்களை 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும். வீடியோவில் நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை விட பெருசா இருக்கும். டைரக்டா நீங்க வந்து பார்க்கும்போது இந்த வீடு. திரும்பவும் சொல்றேன், வீட்டோட லேண்ட் ஏரியா 1620 சதுரடி, பில்டப் ஏரியா 1550 சதுரடி. சைட்ல செட் பேக்லாம் விட்டு ப்ராப்பரா கட்டியிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா ரூப்ல ஒரு பவுண்டரி ஒர்க்குமே நீட்டா பண்ணிருக்கிறது. ஸோ ஹாலை பார்த்தாச்சு, வாங்க கிச்சனை பார்ப்போம். வீடு இவ்வளவு பெருசா இருக்கும்போது கிச்சன் மட்டும் சிறுசா இருக்கும்போது அதுவுமே சம ஸ்பேஷியஸ். பெரிய கிச்சன் அப்படின்றதுனால ஒரு விண்டோ மட்டும் பத்தாது. அதனால 2 விண்டோ நல்லா பெருசாவே கொடுத்துருக்கிறதுங்க. வித் எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மோட பிளஸ் உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்குதுங்க. சரிங்களா? இதை பார்த்து முடிச்சுட்டு வாங்க 2 பெட்ரூம் பார்ப்போம். ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு, ஒரு அட்டாச் சிஸ்டம் இருக்கு. மக்களே, இந்த வீடை பொறுத்த வரையில கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. ஜிஎஸ்டி ரோட் பக்கத்துலேயே என் வீடு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடை வந்து பார்க்கலாம். இது இல்லாம ஒரு லேண்டுமே இருக்கு. 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க அது. அதோட ஃப்ரண்டேஜ் 37 அடி ஃப்ரண்டேஜ். ஓகேவா? செம்ம பெரிய ஃப்ரண்டேஜோட ஒரு சூப்பர் பிளாட் ஒன்று இருக்கு இதே லொகேஷன்ல இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே. வாங்க அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூமை பார்த்துக்கங்க.
ஓகேங்களா. இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், உள்ள அட்டாச் ரூமோட இருக்கு. ஹைலைட் என்னன்னா இதுலயுமே 2 விண்டோ வந்துருதுங்க உங்களுக்கு. மரமலை நகரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா குடுவாஞ்சேரி அடுத்துள்ள ஒரு மெயின் ஜங்ஷன் அப்படின்னா அது மரமலை நகர் தான். செம்ம டெவலப்மெண்ட். ஈவன் குடுவாஞ்சேரியில கூட ரோடுகள் அவ்வளவு பெருசா நீட்டா இருக்காது. ஆனா மரமலை நகர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ள இருக்க அந்த ஃபீல் இங்க உங்களுக்கு கிடைச்சிரும். எல்லாமே 60 அடி 80 அடி மிகப்பெரிய ரோடுங்க. அது மட்டும் இல்லாம நல்லா மெயின்டைன் பண்ற நிர்வாகம் இங்க இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு குறைபாடு கூட இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். தனி பிரச்சனை இங்கே இல்லவே இல்லை. மழை டைமில் ஃப்ளட் ஆகாத சேஃபான ஏரியா. ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு நம்ம சைட் வேறு ரொம்ப பக்கம் அப்படின்றதுனால அக்சசபிலிட்டி ரொம்ப பக்கங்க. ஜிஎஸ்டி ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. சரியா. மாஸ்டர் பெட்ரூமை பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிட் பெட்ரூமை பார்க்குறோம். சரியா. ஒரு காமன் பாத்ரூமே இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பக்கத்திலே உங்களுக்கு சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு, சிபிஆர்ஆர் ரோடு, சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக தான் போகுது. எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். மகாபலிபுரம் பூஞ்சேரி ஆரம்பிச்சு அப் டு காட்டுப்பள்ளி அதானி போட்டு வரைக்கும் பெருசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற அந்த பைபாஸ் பேர் தான் சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு. அது வந்துருச்சு அப்படின்னா, அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்துருச்சு அப்படின்னா இங்க உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பயங்கரமா இருடுங்க கிடுகிடுன்ட்டு. அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் வண்டலூர் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க பொட்டானிக்கல் கார்டன் மரமலை நகர்ல நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 7 கிலோமீட்டர்ல உள்ள வருது. ஸோ அது வந்து 330 ஏக்கர் மிகப்பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அது வந்துருச்சுன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக போற இடம். ஸோ இதெல்லாம் ஒரு லொகேஷன் அட்வான்டேஜா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம சைட்டு ஜிஎஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கு. இந்த சைட்டுக்கு வெளியே வந்தா உங்களுக்கு ஆப்போசிட் டு பார்க் தான் இந்த வீடு. சரியா. இந்த வீட்டோட விலை 80 lakhs. ரேட் நெகோஷியபிள் தான். இந்த வீட்டுக்கு பக்கத்துலயே இதோ பாருங்க இந்த பிளாட் சேலுக்கு இருக்கு. வீடு வேணும்னா வாங்கிக்கங்க. 80 lakhs ரேட் நெகோஷியபிள் வித் டிடிசிபி அப்ரூவோட இருக்கு. அப் டு 80 to 85% வரைக்கும் லோனும் கிடைக்கும். இல்லனா இந்த பிளாட்டை வாங்கிக்கங்க. 2000 சதுரடி பிளாட். அதுவும் 37 அடி ஃப்ரண்டேஜ் வேற என்ன வேணும்? 30 அடி ரோட்டுக்கு மேல வேற இருக்கு. எல்லாமே பிளஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம டிரைனேஜ்க்காக இடம் வேற ஒதுக்கி இருக்காங்க இந்த பிளாட்ல. ஸோ இந்த பிளாட்டோட ரேட்டு 2999 ரூபா மட்டுமே. ரேட் நெகோஷியபிள், டிடிசிபி அப்ரூவ், ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க ஏரியா. பக்கத்திலே வீடு உங்களுக்கு கட்டி முடிச்சு 80 லட்ச ரூபாய்க்கு இருக்கு. வேணா நீங்க அதை பாருங்க. இல்லனா இதோ காலி பிளாட்டை வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. அதையும் நான் உங்ககிட்ட கையோட காட்டுறேன். கட்டிக்கிட்டு இருக்க வீடு ஒன்று இருக்கு. அதோட ரேட் 65 லட்ச ரூபா தான். இதோ இந்த வீடு தாங்க 65 லட்ச ரூபா. லேண்ட் 1200, பில்ட் பெரிய 1000 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட ரேட் 65. இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 100% கம்ப்ளீட் பண்ணி பக்காவா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நம்ம சைட் பக்கத்துல ஜோஹோ இருக்கு, மஹேந்திரா சிட்டி இருக்கு. வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இல்ல. பர்ச்சேஸ்க்கு ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்கு. சோ ஒரே வீடியோல 3 ப்ராப்பர்ட்டி பாத்துறீங்க. கட்டி முடிச்ச வீடு 80 லட்சம், கட்டிக்கிட்டு இருக்க வீடு 65 லட்சம். 100% ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ பிளாட் பாக்குறீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2,999 rupees. சோ உடனே வந்து பாருங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே தான், மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. 100% நிச்சயமா பிடிக்கும். வந்தா 3 ஆப்ஷன் பார்க்கலாம். 3ல எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்டுக்கு இவ்வளவு பக்கத்துல மரமலை நகர்ல சைட் வேற எங்கேயுமே இல்ல. சோ இருக்கிறத விட்டுறாதீங்க. உடனே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் அடிங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.